ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இயற்கையான முறையில் வாழை மரத்துலேருந்து எப்படி ஜூஸ் எடுக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வாழை மரத்துலேருந்து ஜூஸ் எடுக்கிறதுக்காக நம்ம வாழை மரத்தை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் ஒரு பெரிய ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த வாழை மரத்துலேருந்து கிடைக்கிற ஜூஸை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னம்னா நமக்கு கிட்னியில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஆல்ரெடி கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க இந்த வாழை மரத்துலேருந்து கிடைக்கிற ஜூஸை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா யூரின் வழியாகவே ஸ்டோன்ஸ் கரைஞ்சி வெளியில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ ஹோல்ஸ் போட்டாச்சு. இதில் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வேணான்னு நினைக்கிறவங்க சீரகம், சோம்பு, வெந்தயம், ஓமம் இதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா அனைத்தையுமே சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ சுகர் போட்டதுக்கு அப்புறமா ஒரு வாழை இலை வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. வாழை இலை வச்சு கட்டினதுக்கப்புறமா அது மேலே ஒரு துணியை வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுறேன். இப்போ நான் மார்னிங் டைம் கட்டி விடுறேன். நான் இது மேலே ஒரு கேரி பேக் போட்டு கட்டி விட்டுறலாம். ஏன்னா தூசி, பூச்சி, புழுவு எதுவும் உள்ளே போகாமல் இருக்கும். மழை வந்தாலும் உள்ளே இறங்காமல் இருக்கும். அதுக்காக கேரி பேக் வச்சு கட்டி விடுறேன் நான். இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஜூஸஸ் வந்திருக்குது அப்படின்ட்டு. வாவ், எவ்வளோ ஜூஸஸ் கிடச்சிருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்குது. இயற்கையான முறையில் கிட்னி ஸ்டோனை கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரிங்க் இது. உங்கள் வீட்டில் வாழை மரம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்காகவும் நீங்கள் இப்போ இருந்தே குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் கிட்னியில் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகாது. நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால துவர்ப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ பாருங்கள், நான் அதே வாழை மரத்தில் இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேன், ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன், ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்ததுக்கப்புறமா அதே மாதிரி நம்ம கட்டி வச்சிடலாம். இப்போ ஈவினிங் டைமு அதே மாதிரி நான் கட்டி வைக்கிறேன். மார்னிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் டைம் ஆயிடுச்சு. பாருங்கள் நமக்கு எவ்வளோ ஜூஸஸ் கிடச்சிருக்குது அப்படின்ட்டு. இதே மாதிரி நீங்கள் 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணி ஜூஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் வாழை மரம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு மட்டும் போகாமல் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.